Welcome back to module number 4. So what's our module number 4 is moment of resistance, right? So போன மாடியூலில் நம்ம லிமிட் ஸ்டேட் மெத்தடோட அசம்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது அப்படின்னா சிங்கிளி ரீன்ஃபோர்ஸ்ட் எப்போ சொல்லுவோம், பாட்டம் சைடு மட்டும் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் வச்சுருப்போம். ஸோ ஒரு அசம்ஷன்ஸ் அதில் இருந்துச்சு, ரெக்டாங்கிள் இல்லை பேரபோலாய்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் உன்னோட நியூட்ரல் ஆக்சிஸோட உன்னோட ஸ்ட்ரெஸ் டயக்ராமும் ஸ்ட்ரெயின் டயக்ராமும். இது ஸ்ட்ரெயின், இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ மேலே கீழே என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன், டென்ஷன் இருக்கும். இதோட அப்படியே இந்த ஸ்ட்ரைட் லைனில் மிட் பாயிண்டில் வரணும். உன்னோட ராட் இருக்குன்னா அந்த மிட் பாயிண்டில் என்ன இருக்கும், டென்ஷன். இங்கே மேலே வந்து கம்ப்ரெஷன் இருக்கும். இது ரெண்டுக்கு நடுவில் தான் என்னது டிஸ்டன்ஸ் வந்து லீவர் ஆர்ம் படித்தோமா, கம்ப்ரெஷன், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி கம்ப்ரெஷன் அண்ட் டென்ஷன், ரைட்? ஸோ டென்ஷன்னா 0.87 FIAST, கம்ப்ரெஷன் வந்து எவ்வளவு 0.36 FCK B into XU. உன்னோட ஸ்ட்ரெயின் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயினோட அசம்ஷன்ஸில் இருந்துச்சுலப்பா 0.0035, ரைட்? எக்ஸ்ட்ரீம் இது வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.0035, ரைட்? இந்த பேஜ் நம்பர் போட்டிருக்கேன்ல, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பிகாஸ் இதெல்லாம் என்னது இங்கே பார்த்த மாதிரி இருக்கா, டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் ஸ்டீல்னு பார்த்தியா உன்னோட செகண்ட் மாடியூலில் 259 அது மைல்டு ஸ்டீலு, இது வந்து FE415 500 ஹை ஈல்டு ஸ்ட்ரென்த்து. ஸோ சப்போஸ் ஒன்று நீ மைல்டு ஸ்டீல் யூஸ் பண்ணுற அப்படின்னா உன்னோட XU max/D வந்து எவ்வளோவா இருக்கும், 0.53 இருக்கும். 415க்கு 0.48, 500க்கு 0.46. இது வந்து உனக்கு அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் யூனிட் உனக்கு மனப்பாடமே ஆயிரும். நீ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ராப்ளம் பண்ணுறப்ப இந்த பேஜ் நம்பர் எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இதுதான் உன்னோட ஃபார்முலா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு. பேஜ் நம்பர் 54 கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்முலாவை. MU லிமிட் இஸ் ஈக்குவல் டு 0.36 FCK XU max/D. FCKனா என்னது, கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் பார்த்தோமா, டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் கான்க்ரீட்டுக்கு உண்டான FCK, ரைட்? XU max/D இப்போ தானே பார்த்தோம் முன்னாடியே இந்த டேபிளில், இந்த வேல்யூ தான் XU max/D, ரைட்? ஸோ இதை வச்சு நம்ம MU லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்? இப்போ தான் நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே வர்றோம். 1.1ல் என்ன இருக்கும் அப்படின்னா டிசைன் இருக்காது. இது வந்து ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு கால்குலேட் த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு 3 டைப் இருக்குப்பா. ஏற்கனவே நீங்கள் என்னென்ன செக்ஷன்லாம் பார்த்தேன்னு ஜஸ்ட் உன்னோட மாடியூலில் சொன்னேன் இல்லையா, 3rd மாடியூலில் சொல்லியிருப்பேன். என்னென்ன சொன்னேன் அப்படின்னு யோசிச்சுப்பாரு. பேலன்ஸ்டு செக்ஷன், அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன், ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம், ரைட்? அவன் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்னால் என்ன சொன்னேன், தேவையான அளவு ராடுக்கு சப்போஸ் ஒரு 5 ராடு தேவைப்பட்டுச்சுன்னா 5ஐயும் வச்சேன்னா அதுக்கு பேர் என்னது, பேலன்ஸ்டு. 5க்கு கம்மியாக 4 ராடு தான் வைக்கிறோம், இல்லை 3 ராடு தான் வைக்கிறோன்னா என்னது, அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டு. 5க்கு பதிலாக 6ஓ 7ஓ வைக்கிறேன்னா ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ், அதிகமாக வச்சிடுறேன், ரைட்? அப்போது இங்கே வந்து செக்ஷன் வந்து அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னோட XU/D வந்து லெஸ் தேன் XU max/D, ரைட்? நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ வந்து செக்ஷன் வந்து அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டு. அப்போ உன்னோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, 0.87 FIAST into D 1 - AST FY BD FCK. நீ இதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபார்முலாவுக்கு பயப்படாத. இந்த ஃபார்முலா எதில் இருக்குது, பேஜ் நம்பர் 54ல். FYங்கிறது என்னது, உன்னோட என்ன ஸ்டீல் யூஸ் பண்ணுறியோ கரஸ்பாண்டிங்காக அந்த ஸ்டீலோட FY. ASTனா ஏரியா ஆஃப் ஸ்டீலு, ரைட்? Dங்கிறது எஃபெக்டிவ் டெப்த்து, FCKங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்து, BDங்கிறது சைஸ், ரைட்? இந்த ஃபார்முலா XU/D லெஸ் தேன் XU max/Dனா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த ஃபார்முலா. அதே உன்னோட XU ஈக்குவலாக இருந்துச்சு, 2 நியூட்ரல் ஆக்சிஸ் ஒன்று போல் இருக்கும் இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா என்னது, பேலன்ஸ்டு செக்ஷன். இப்போ பேலன்ஸ்டு செக்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. அதே பேஜ் நம்பர் 54ல் இந்த டைப் இருக்கும்ப்பா இந்த ஃபார்முலா, ரைட்? அதே மாதிரி XU/D கிரேட்டர் தேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ரீஇன்ஃபோர்ஸில் என்ன ஆயிரும், உனக்கு உன்னோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த கிரிட்டிக்கல் நியூட்ரல் ஆக்சிஸ் கீழே வந்துடும் இல்லையா, அதோட ஃபார்முலா வந்து என்னவாக இருக்கும்னா பேலன்ஸ்டு செக்ஷன் எதுவோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்னால் திருப்பி நம்ம ரீடிசைன் பண்ணணும், ரைட்? இல்லையா நீ வந்து அதை என்னவா எடுத்துக்கலாம், பேலன்ஸ்டு செக்ஷனாக எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம தேவையான அளவுக்கு மேலே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வி கேன் டேக் இட் அஸ் பேலன்ஸ்டு செக்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ்டு செக்ஷனுக்கு என்ன ஃபார்முலாவோ அதுதான் இங்கேயும் வந்துடும், ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்டு, ரைட்? இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நல்லா கவனி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பாரு, ரைட்? எ பீம் ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் 250 mm வைடு, 500 mm எஃபெக்டிவ் டெப்த்து. இங்கே நல்லா பார்த்துக்கணும், ரைட்? அதாவது ஓவரால் டெப்த் வேறு, எஃபெக்டிவ் டெப்த் வேறு. இங்கே வந்து 500 mm எஃபெக்டிவ் டெப்த் இஸ் ரீஇன்ஃபோர்ஸ்டு வித் 4 bars ஆஃப் 18 mm டயமீட்டர், ரைட்டா? 4 பார் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 4 பாரோட டயமீட்டர் எவ்வளவு, 18 mm. ஃபைண்ட் தி டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். அஸ்யூம் என்ன சொல்லிட்டாங்க, M20 கான்கிரீட் யூஸ் பண்ணுறாங்க, FE250. FE250னா என்னதுப்பா, மைல்டு ஸ்டீல், ரைட்? அப்போ ஃபஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கிடுவோம். ஸோ உனக்கு பீமோட சைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, பிரெத் வந்து 250,
எஃபெக்டிவ் டெப்த் எவ்வளவு 500, ரைட்? ஸ்மால் டி தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் எஃபெக்டிவ் டெப்த்னால ஸ்மால் டி போடுறேன். சப்போஸ் ஓவரால்னு கொடுத்துருந்தாங்கன்னா கேபிட்டல் டி போடுவேன், ரைட்டா? அதுக்கப்புறம் ஏஎஸ்டினா என்னது? ஏரியா ஆஃப் ஸ்டீலு. ஸோ எத்தனை ராடு வச்சுருக்காங்க? 4 நம்பர்ஸ், 4 நம்பர்ஸ் ஆஃப் 18 mm டயா, 18 mm டயா, ரைட்டா? அப்போ டயமீட்டர்னு வந்துச்சுனாலே இந்த ஏஎஸ்டி நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு யோசிச்சுப்பாரு. 18 mm டயா, அப்போ ஏரியா எவ்வளவு? π/4 × 18 ஸ்கொயரு. ஒரு ராடோட ஏரியா. நம்மளுக்கு எத்தனை ராடு இருக்குது? 4 இருக்குது, ரைட்டா? அப்போ 4 × π/4 × 18 ஸ்கொயர். πd²/4 போடுவியா ராடுக்கு? அதாவது சர்க்குலர் காலம் அப்படின்னா சர்க்கிளுக்கு ஏரியா என்னது தான் πd²/4. ஸோ π/4 × 18 ஸ்கொயர்டு. நம்பர் ஆஃப் பார்ஸ் எத்தனை? 4 இருக்குது. ஸோ × 4 போட்ட அப்படின்னா உனக்கு இந்த ஏரியா கிடச்சிரும். ஸோ எஃப்சிகேங்கிறது எப்பயுமே யோசிச்சுப்பார், கான்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்து. எஃப்சிகேங்கிறது என்னது? கான்க்ரீட்டுக்கு உள்ள கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த். அப்போ M20னா எஃப்சிகே எவ்வளவு? 20. M15னா எஃப்சிகே எவ்வளவு? 15, ரைட்டா? எஃப்சிகே கொடுக்கல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. எஃப்சிகேங்கிறது என்னது? கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெஸ்ட். எம்ங்கிறது மிக்ஸ், ரைட்டா? அப்போ எஃப்சிகேங்கிறது கான்க்ரீட்டுக்கு கொடுத்துருக்குது. அப்போ 20. எஃப்ங்கிறது என்னதுப்பா? ஸ்டீலோடது, ரைட்? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 250. இல்லை மைல்ட் ஸ்டீல் கொடுத்தா நீ ஏன்னு எழுதிக்கலாம், 250 எழுதிக்கலாம். இதுதான் கிவன். இப்போ நீ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாரு, டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் அந்த ஃப்ரம் த டேபிள் எடுப்போம். பேஜ் நம்பர் 54 இருக்கு இல்லையா? அந்த பேஜ் நம்பருக்கு போயிரு. ஸோ அந்த பேஜ் நம்பரில் பார்த்தா அப்படின்னா XU max/D வந்து, அதாவது நம்ம மைல்ட் ஸ்டீல் யூஸ் பண்ணோம்னா அந்த பேஜ் நம்பரில் கொடுத்துருப்பாங்க. XU max/D எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.53, ரைட்டா? அந்த 54லேயே நீ XU/D கண்டுபிடிக்க. XU max/D தான் தம்பி டேரெக்டாக டேபிளில் இருக்கும். XU/Dக்கு இந்த ஃபார்முலா உன்னோட புக்கில் இருக்கும். பேஜ் நம்பர் எதில் இருக்கும்? 54ல் இருக்கும். அந்த 54 பேஜ் எடுத்து இந்த ஃபார்முலாவை எழுதிக்கும். ஃபார்முலாவை எழுதிட்டு 0.87 FI வந்து இங்கே கிவனில் இருக்குல்ல, இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாரு? 0.246, ரைட்டா? XU max எவ்வளோ கிடச்சிருக்கு? XU/D 0.246. ஆனால் XU max/D எவ்வளோன்னு பாரு? டேபிள்லேருந்து டேரெக்டாக எழுதிட்டோம் மைல்ட் ஸ்டீலுக்கு எவ்வளோன்னு. அப்போ அது வந்து எவ்வளவு? 0.53. இந்த 0.246 0.53 அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? கம்மியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது? த செக்ஷன் இஸ் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்ட், ரைட்? அப்போ வந்து அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் கொடுத்தனால டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா XU/D வந்து 0.246. அப்போ இதுலேருந்து XU வேணும்னா இந்த D என்ன ஆயிரும்? இன்ட்டு போட்டுறணும், ரைட்? ஸ்மால் டி எவ்வளவு? 500. அந்த 500 மல்டிப்ளை பண்ணி டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் எவ்வளவு? 123 mm, ரைட்? இப்படி தான் நம்ம வந்து செக்ஷன் வந்து அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டாக என்னன்னு பார்க்கணும். XU max/D என்ன செஞ்சிருவேன்? டேரெக்டாக டேபிள்லேருந்து எடுத்துருவேன். XU/D வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். இங்கே வந்து கம்மியாக இருக்குது மேக்ஸிமமோட, இது வந்து கம்மியாக இருக்கனால செக்ஷன் வந்து என்னது? அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்ட், ரைட்? இப்போ அதே இது அடுத்ததில் பாரு, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ஸ்டீல் ரெக்யர்ட் ஃபார் எ பீம் ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் 300 to 600, ரைட்டா? இங்கே வந்து எஃபெக்டிவ் டெப்த்னே கொடுக்கல. சப்போஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா we have to take it as overall depth. அதனால தான் நான் கேபிட்டல் Dன்னு எழுதியிருப்பேன். டு ரெசிஸ்ட் அல்டிமேட் மொமெண்ட் வந்து எவ்வளோ? 170 kN/m. அஸ்யூம் M20 கான்க்ரீட் அண்ட் FE 415 ஸ்டீல், ரைட்? அப்போ வந்து B வந்து எவ்வளவு? 300. கேபிட்டல் D தான்ப்பா 600. உனக்கு எல்லா ஃபார்முலாலையும் பாரு ஸ்மால் டி தான் வரும். அப்போ ஸ்மால் டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா, உன்னோட கேபிட்டல் D மைனஸ் கவர் எடுத்த உடனே. இப்போ உனக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் காமிக்கிறேன். இங்கே பார்த்தியா? ராடு வந்து அப்படியே இந்த காலத்தோடு அப்படியே ஒட்டி வச்சுருக்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி தான் வைப்பாங்க. நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸில் நேரடியாக நீ ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ ஒரு கல் மாதிரி வைப்பாங்களா, கவர் பிளாக்குன்னு வைப்பாங்க, ரைட்? அந்த கிளியர் கவர் வந்து பீமுக்கு எவ்வளோ இருக்கணும்? 25 இருக்கணும், ரைட்? அதுதான் இங்கே வந்து நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் D கொடுத்தாங்கன்னா எப்போயும் மறந்துடாத, பீமுக்கு 25 mm கிளியர் கவரும். டென்ஷன் நம்மளுக்கு எங்கே தான் ஆக்ட் ஆகும்? சென்டர் ஆஃப் த ராடு. இங்கே என்ன ராடு யூஸ் பண்ணுறாங்கன்னு பாரு. எந்த ராடும் கொடுக்கல, நீ தான் கண்டுபிடிக்க போகிற. நானாக என்ன அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன்? 20 mm ராடுன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு அந்த ராடோட சென்டர் பகுதி தானே வேணும். அப்போ அதில் பாதி 20/2, ரைட்? எஃபெக்டிவ் டெப்த் எப்படி கண்டுபிடிக்கிறது? உன்னோட ஓவரால் டெப்த்து மைனஸ் கிளியர் கவரு. இந்த 25ங்கிறது பீமுக்கு உண்டான கிளியர் கவரு. இது வந்து டயமீட்டரில் பாதி. சப்போஸ் நீ 18 mm நான் ராடு யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டேன்னா 18/2, 22.
இல்லை 20 mm 20/2 ரைட். இதில் வந்து ஸ்மால் டி கண்டுபிடிச்சிக்கிறேன். எம்யூ கொடுத்துட்டாங்க 170 kN/m. ஸோ எல்லாமே நம்ம பாரு எம்எம்மில் இருக்குது. ஸோ அந்த kN/m நம்ம நியூட்டனை மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், 10^3. மீட்டரை மாற்றணும்னா மாற்றணும்னா திருப்பி ஒரு 10^3 ரைட். ஸோ அப்போ வந்து இது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாரு, உனக்கு ஏரியா ஆஃப் ஸ்டீல் கேட்குறாங்க ரைட். அப்போ வந்து எம்யூ லிமிட் ஃபார்முலாவை லிமிட்டிங் செக்ஷன் பேலன்ஸ்டு செக்ஷன் இருக்குல்லையே அந்த பேஜ் நம்பர் 54 அந்த ஃபார்முலாவில் இருக்கிற அந்த பேஜில் இருக்கிற அந்த ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். அப்போ நீ என்ன ஸ்டீல் யூஸ் பண்ண போகிற, 415 யூஸ் பண்ண போகிற. அப்போ 415க்கு ஏற்கனவே இந்த மாடியில் நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன் இல்லையா, 0.48 ரைட். அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எம்யூ லிமிட் எவ்வளோ வருது, 264 வருது. உன்னோட எம்யூ எவ்வளோன்னு பாரு, 170 தான். அப்போது மேக்ஸிமம் இந்த உன்னோட கொடுத்துருக்குற கிவன் சைஸ் வந்து எவ்வளோ வரைக்கும் தாங்கும், 224 வரைக்கும் தாங்கும். பட் நம்மளோட மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி எவ்வளவு தான், 170 தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் என்னது, அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டு. அப்போ நீ அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணு. எம்யூக்கு பதிலாக 170 × 10⁶ 0.87, எஃப்ஐக்கு பதிலாக 415. ஏஎஸ்டி தான் கண்டுபிடிக்க போகிற தம்பி, ஏஎஸ்டி அப்படியே வச்சுக்கோ. × 565 இது எல்லாத்தையும் கால்குலேட்டரில் போடு ரைட். கால்குலேட் போட்டுனா யூ வில் கெட் திஸ் ஈக்குவேஷனில் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது டேரெக்டாக சொல்லியிருக்கேன் இல்லையா, உனக்கு ஈக்குவேஷன் மோடில் போகணும். மோடில் போயிட்டு ஈக்குவேஷன் டிகிரி என்ன வரணும், 2ன்னு கொடுத்துரு. ஸோ அதில் ஏபிசின்னு கேட்கும், அதுக்கப்புறம் ஏஎஸ்டி வரும் ரைட். இது நீ கால்குலேட்டரில் அப்படியே நீ போட்டு பாரு ரைட். அதுக்கப்புறம் இந்த தேர்டு சம்மில் பாரு, ரெக்டாங்குலர் ஏரியா ஆஃப் M15 கிரேடு ரைட். உனக்கு இங்கே எக்ஸாம் பர்பஸ்க்காக உனக்கு M15 கொடுத்துருக்காங்க. பட் மினிமம் கிரேட் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், M20 ரைட். அது வந்து 250 mm வைடு, 500 mm டெப்த் ஓவரால். கேபிட்டல் டி வந்து ஓவரால் கொடுத்துட்டாங்க 500. 4 numbers of 20 mm dia rods of used provided as reinforcement at an effective cover 40 mm. போன சம்மில் இந்த கவருங்கிற வார்த்தையே கொடுக்கல. அதனால் நீயா என்ன பண்ணிக்கிட்ட, கிளியர் கவர் எப்போயுமே 25 டயா வந்து அஸ்யூம் பண்ணிக்கிட்ட. பட் இங்கே இந்த சம்மில் எஃபெக்டிவ் கவர் கொடுத்துட்டாங்க. எஃபெக்டிவ் கவர் கொடுத்துட்டாங்கன்னா அதாவது ஈஸியாக நீ வந்து எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிச்சிடலாம். கேபிட்டல் டி மைனஸ் உன்னோட எஃபெக்டிவ் கவர் போட்டேன்னா யூ வில் கெட் தி ஸ்மால் டி ரைட். 500 மைனஸ் 40 mm எஃபெக்டிவ் கவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 460. ஏஎஸ்டி எவ்வளோன்னு பாருப்பா, என்ன ராடு 20 mm 5/4 × 20². எத்தனை ராடு, 4 மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஏஎஸ்டி கிடச்சிச்சு. எஃப்சிக்கு எவ்வளவு 15, எஃப்ஒய் என்னது 415. ஸோ இந்த 415க்கு எக்ஸ்யூ மேக்ஸ் பை டி எவ்வளோ இருக்கும் அந்த டேபிளில் பார்த்துடலாமா, பேஜ் நம்பர் 52ல். ஸோ அதில் வந்து எவ்வளோ வந்திருக்கு 0.48. அப்போ எக்ஸ்யூ பை டி பார்க்குறேன். அது வந்து எனக்கு கால்குலேட்டரில் நீ எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குது, 0.73. எக்ஸ்யூ மேக்ஸ் பை டி எவ்வளவு 0.48 தான். அப்போ எக்ஸ்யூ பை டி வந்து கிரேட்டர் தேன் எக்ஸ்யூ மேக்ஸ் பை டி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் என்னது, அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் தான். அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்னால் என்னது தான், இட் இஸ் நத்திங் பட் பேலன்ஸ்டு செக்ஷனோட ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எம்யூ = எம்யூ லிமிட்டில் போட்டு நீ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்யூ மேக்ஸ் பை டிக்கு நம்ம என்ன போட்டுக்கலாம், டேரெக்டாகவே 0.48ன்னு போட்டுக்கலாம். கால்குலேட்டரில் போட்டு பார்த்த அப்படின்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர் ரைட். நீ தான் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அடுத்த சம் பாரு, சிங்லி ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷன் ஹேவிங் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ். பிரெத்து இங்கே எஃபெக்டிவ் டெப்த்தே கொடுத்துட்டாங்க ரைட். அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட் வித் 3 numbers. எஃபெக்டிவ் கவரும் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக எஃபெக்டிவ் டெப்த்தும் கொடுத்து எஃபெக்டிவ் கவரும் கொடுத்துருப்பாங்க. நீ கொடுத்ததெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது தம்பி. இஃப் சப்போஸ் ஸ்மால் டி கொடுத்தாங்கன்னா நீ இதெல்லாம் மறந்துடலாம் ரைட். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாரு, மேக்ஸிமம் லோடு எவ்வளோ கேரி பண்ணணும்னு கேட்டிருக்காங்க ரைட். ஸோ பிரெத் வந்து 200, டெப்த் வந்து 450, ஏஎஸ்டி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 250க்கு எக்ஸ்யூ மேக்ஸ் பை டி எவ்வளவு 0.53. அப்போ எக்ஸ்யூ பை டி என்னன்னா பேஜ் நம்பர் 52ல் இருக்கிற அந்த ஃபார்முலாவில் போடுறேன் 0.27. அப்போ எக்ஸ்யூ பை டி வந்து லெஸ் தென் எக்ஸ்யூ மேக்ஸ் பை டி. அப்போ என்ன செக்ஷனாக இருக்கும், அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டுக்கு இந்த ஃபார்முலா பேஜ் நம்பர் 54ல் இருக்கும், அதில் போட்டு நீ கண்டுபிடிச்சிட்ட ரைட். ஸோ யூஸ்வலாகவே ப்ராக்டிக்கலாகவே நான் உனக்கு என்ன தான் சொல்லியிருக்கேன், பாயிண்ட் லோடுங்கிற ஒன்று கிடையவே கிடையாது, யூடிஎல் தான். ஸோ அப்போ யூடிஎலுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் ஒன்று நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா WL²/8. ஸோ நீ கண்டுபிடிச்சிருக்க இந்த மொமெண்ட்டை WL²/8க்கு ஈக்குவேட் பண்ண அப்படின்னா ஸ்பேன் கொடுத்துருக்காங்க, N to 8 போட்ட அப்படின்னா யூ வில் கெட் தி என்ன கிடச்சிரும், லோடு கிடச்சிரும். இதுதான் என்னது உன்னோட ஃபேக்டர்ட் லோடு. ஸோ ஃபேக்டர்ட் லோடுனா இதை வந்து டிவைட் பண்ணி 1.5ஆல் டிவைட் பண்ணிட்ட அப்படின்னா யூ வில் கெட் தி இம்போஸ்ட் லோடு ரைட். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நல்லா நீ அதே மாதிரி சால்வ் பண்ணி பார்த்த அப்படின்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர்ஸ் ரைட். இந்த ஸ்லைட் இந்த மாடியூலை நீ வச்சுட்டு உன்னோட இந்த ஸ்லைடை வச்சு நீ இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிடு ரைட். தேங்க்யூ.